Hello பசங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வந்திருக்கோம்? மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் லெக்சர் 4 வந்துட்டோம். 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. ஹலோ பசங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் 4 லெக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 5வது லெக்சரில் இருக்கும். இது இந்த சாப்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபிசிக்ஸில் இதுக்கப்புறம் வர நிறைய சாப்டர்ஸில் இங்கே பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இன் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஸோ இதில் நான் ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு கிராஃபை ஃபிசிக்ஸில் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நிறைய நியூமெரிக்கல்ஸும் வச்சுருக்கேன். எல்லாமே இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கோட சின்ன இன்ட்ரோ, கிராஃப்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ மேத்தில் படித்த கிராஃபை ஃபிசிக்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே வரப்போகுது. அதில் நம்ம இந்த சாப்டரில் எதெல்லாம் டீல் பண்ண போகிறோன்னா ST கிராஃப், VT கிராஃப், AT கிராஃப், VS கிராஃப், AS கிராஃப், இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தென் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற questions. ஓகே, ஸோ வித்தவுட் டிலே we will start the session. ஓகே, ஸோ this is what about me. உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலிமா ஆன்சர் கொடுப்பேன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட் மேக்ஸில் நம்ம படித்த கிராஃபை லைட்டாக ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இப்போ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் மேக்ஸில் எப்படி படிச்சீங்க, அதை எப்படி ஃபிசிக்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? லிசன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃப், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நான் வரைகிற கிராஃப் ஒரு வேளை இப்படி பேரலலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. If the graph is parallel to x-axis, இதை மேக்ஸில் இதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணுவீங்க? ஒரு கிராஃப் x-axisக்கு பேரலலாக இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் இதில் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம்? ஃபார் டிஃப்ரெண்ட் x, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ x, ஒருவேளை இது x1 வச்சுக்கலாம், இது x2 வச்சுக்கலாம், இதை x3 வச்சுக்கலாம், இதை x4 வச்சுக்கலாம். ஃபார் டிஃப்ரெண்ட் x values, the y is always constant. Y is always constant. So for different x values, x value change ஆகிக்கிட்டே இருக்கு, but the y is always constant. y வந்து கான்ஸ்டண்டா இருக்கு. கரெக்டா? அதானே இந்த ஈக்குவேஷன். மேத்தமெட்டிக்ஸ்ல இப்படி தானே படிப்போம். இப்போ பிசிக்ஸ்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 2 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபிசிக்கல் குவான்டிட்டி 1, இது ஃபிசிக்கல் குவான்டிட்டி 2. இந்த சாப்டரில் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன், டைம் டேக்கன், ஆக்சலரேஷன், இதை தான் மாற்றி இந்த சாப்டரில் எடுப்போம். பட் இப்படி தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபோர்ஸ் வர்சஸ் டைம், ஃபோர்ஸ் வர்சஸ் மொமெண்டம், ஃபோர்ஸ் வர்சஸ் வெலாசிட்டி, ஓகே, அப்படி கூட கிராஃப் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்கள் கிராவிடேஷனில் படிக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ், ஆர் பொட்டென்ஷியல் வர்சஸ் டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ், டைபோல் மொமெண்ட் வர்சஸ் டிஸ்டன்ஸ், லைக் இந்த மாதிரி உங்களோட கிராஃப் இதுக்கப்புறம் வர எந்த சாப்டரில் வேணாலும் மாறலாம். ஸோ இங்கே நீங்கள் படிக்க போகிற கிராஃபை ரொம்ப பர்ஃபெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஃபிசிக்ஸ் எந்த சாப்டரில் வேணாலும் கிராஃபை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இது நம்ம அந்த மாதிரி ஜென்ரலாகவே படிப்போம். இப்போது ஒய் ஆக்சிஸில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வேற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமாக இருக்கலாம், வெலாசிட்டி டைமாக இருக்கலாம், ஆக்சிலரேஷன் டைமாக இருக்கலாம், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சிலரேஷனாக இருக்கலாம், மாறி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபோர்ஸ் டைமாக இருக்கலாம், ஃபோர்ஸ் வர்சஸ் வெலாசிட்டியாக இருக்கலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் கிராஃப் வரலாம். பட் ஒய் ஆக்சிஸில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி.
மேத்தில் இருந்த கிராஃபை இப்போ நான் இங்கே வரைகிறேன். மேத்தில் கிராஃப் எப்படி இருந்துச்சு? parallel to x axis இருந்துச்சா? அதே தான் இங்கேயும் parallel to x axis, சேம் கிராஃப். நீங்கள் மேத்தில் டிக்ளேர் பண்ண மாதிரி இப்போ இந்த கிராஃப் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் டிஃப்ரெண்ட் P2 குவான்டிட்டி. சார் ரெண்டாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கார் இல்லையா, அவர் மாறிக்கிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுதான் இதோட அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்களேன், இது வந்து டைம்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஓடிட்டே இருக்கு ஸ்டாப் கிளாக்ல, இல்லை உங்கள் வாட்சில் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு வேளை 50 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 50 மீட்டர்ல இருந்து அப்படியே தான் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல் நகரவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன? ஒருவேளை இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபா இருந்தா, பார்ட்டிகல் அட் ரெஸ்ட் கண்டிஷன், பார்ட்டிகல் இஸ் நாட் மூவிங், பார்ட்டிகல் மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை இது ஃபோர்ஸ் வர்சஸ், ஒருவேளை இது ஃபோர்ஸ் வர்சஸ் டைமா இருந்தா, ஃபார் டிஃப்ரெண்ட் டைம் 1 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், அந்த மாதிரி வேற வேற டைமுக்கு the force is constant if it is 50 நியூட்டன். சரி, இந்த பாயிண்ட் கிராஃபில் இந்த பாயிண்ட் 50 நியூட்டன் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் டிஃப்ரெண்ட் டைம் the force is 50 நியூட்டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கு. கிளியர்? ஸோ இதுதான் மேத்தில் இருக்கிற ஒரு கிராஃபை எப்படி பிசிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. Is this clear? Fine. So next graph. இது first basic graph. Next graph. Okay. Same. Mathல எப்படி இருக்கும்னு பாருங்க. In math, same. X-axis versus Y-axis. So y-axis இது x-axis. இப்போ கிராஃப் ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃபுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா inclined straight line. Inclined straight line. போன டைம் பார்த்தது straight line, but it is parallel to x-axis or maybe y-axis. Y-axisக்கும் parallel-ஆ இருக்கலாம். சிச்சுவேஷன் அதே தான். ஓகே, இது inclined straight line. Inclined straight line na, in mathematics, what is equation? Equation is y is equals to mx plus c. Mx plus c. Idhula for different y value, some constant is c. Idhula enga irundhu graph start padudho adhan c. இந்த height தான் c. Okay, c. இது c value. So mx இதோட slope வந்து m. இந்த del y, in the del x, del y value, y2 minus y1 value divided by x2 minus x1 value போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப் கிடைக்குமா? that slope is m. m எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதுல இருந்து நீங்க ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்னு பண்ண முடியும். for finding slope, ஸ்லோப்பை கால்குலேட் பண்ண y2 minus y1 divided by x2 minus x1 யூஸ் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி tan theta also we can use. Tan theta is nothing but, this is nothing but theta. இந்த tan theta இதுக்கு equal opposite side divided by adjacent side. Here opposite side is del y. Sir del y அப்படின்னா என்ன சார்? del y னா இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு y வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது y2. இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு y வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது y1. ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கீழே x ஆக்சிஸ்ல கனெக்ட் பண்ணா இங்க ஒரு வேல்யூ வரும்ல, இது x2. இந்த பாயிண்ட்டை x ஆக்சிஸ்ல கனெக்ட் பண்ணா இங்க ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அது x1. So y2 minus y1 divided by x2 minus x1 is nothing but slope of these inclined straight line. So in the inclined straight line க்கு slope is constant. Inclined straight line க்கு slope எப்படி இருக்கும்? Always constant. அதான் inclined straight line நாலே slope வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சார் இந்த ரெண்டு பாயிண்டோட ஸ்லோப்பும், ஓகே, இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இதுவும் அகைன் சேம் தீட்டாவா தான் இருக்கும். ரீசன் இது டிஃப்ரெண்ட் y டிஃப்ரெண்ட் x, பட் டிவைட் பண்ணீங்கன்னா அகைன் யூ வில் கெட் த சேம் தீட்டா. இந்த y இந்த x டிவைட் பண்ணா கிடைக்கிற அதே தீட்டா தான் இந்த y டிவைட் பை இந்த x டிவைட் பண்ணா கிடைக்கிற தீட்டாவா இருக்கும்.
So for inclined straight line, the slope is constant, m is constant, tan theta is constant. இது மேக்ஸ்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. But in physicsல இந்த கிராஃப் எப்படி ட்ரீட் பண்ணனும்னு பார்க்கலாமா? In physics, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, y ஆக்சிஸ்ல ஒரு physical quantity இருக்கு, let it be p1. x ஆக்சிஸ்ல ஒரு physical quantity இருக்கு, அது p2. இப்போ இவங்க கிட்ட ஒரு inclined straight line வருது. Inclined straight line. இங்க சொன்ன அதே தியரி சேம், அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இதே தான், y equals to mx plus c. பட் இங்க y யாரு? இங்க y ஆக்சிஸ்ல இருக்கிறது y, பட் இங்க y ஆக்சிஸ்ல இருக்கிறது p1ங்கற physical quantity. So p1 physical quantity is equals to slope of this straight line is m into x is nothing but p2. X is nothing but second physical quantity plus c. இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட் இருந்துச்சுனா c, ஒருவேளை இந்த கிராஃப் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு வெச்சுக்கோங்க, the c was 0, which means p1 by p2 is m, that p1 by p2 is constant. physical quantity 1 ஐயும் physical quantity 2 ஐயும் டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான் வரும். ஒருவேளை இந்த லைன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்ப c வேல்யூ 0 தானே, அதனால சொல்றேன். கிளியர்? சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணலனா p1 is equals to m into p2 plus c. Clear? This is equation. Now இதுல இன்னொன்னு இருக்கு, இப்படி வருதுங்களா, இதுக்கு பேரு increasing inclined straight line. Increasing inclined straight line. அப்பனா இதோட வேல்யூ பாசிட்டிவ், இதோட ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். பட் டிக்ரீசிங் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். டிக்ரீசிங் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஓகே, இது முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், இது முடிச்சிட்டு கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை படிச்சுக்கலாம், ஓகேவா? லிசன், அடுத்து இன்னொரு பிபிடி கிரியேட் பண்ணணும், இதில் அப்போ தான் பண்ண முடியும். எனிவேஸ் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா இதில் லைன் போடல, நான் இதுலேயே உங்களுக்கு டீச் பண்ணிட்டு செகண்ட் இதில் எரேஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறேன், சரியா? ஓகே, எனிவேஸ் இட் இஸ் பாசிட்டிவ், விச் மீன்ஸ் இன்க்ரீசிங் இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். பட் இவரோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? p1 quantity divided by p2 quantity. ஒருவேளை இவர் வந்து வெலாசிட்டியா இருந்து இவர் வந்து ஒருவேளை டைமா இருந்தா velocity divided by time போடுவீங்க. velocity divided by time போடுவீங்க. velocity divided by time னா யாரு? acceleration. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணியிருக்கிற ஸ்லோப் யாரு? acceleration. ஒருவேளை இது displacement டைமா இருந்துச்சுன்னா displacement by time is nothing but velocity. அப்ப displacement versus time கிராஃப்ல inclined straight line வந்துச்சுன்னா slope constant. அப்ப slope யாரு? velocity. so velocity constant. இதுவே இது velocity versus time கிராஃபா இருந்துச்சுன்னா inclined straight line இருந்தா again slope constant. இதுல slope யாரு? velocity by time. velocity by time is acceleration. so சிம்பிளா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பிசிக்ஸ்ல கிராஃப் வரும்போது inclined straight line வந்துச்சுன்னா ஸ்லோப் யாரா இருப்பாங்க? physical quantity 1 divided by physical quantity 2 or physical quantity in y axis divided by physical quantity in x axis. y axis ல இருக்கிற physical quantity divided by x axis ல இருக்கிற physical quantity. இவங்க ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ணா வர்றவங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஃபோர்ஸ், இது டைம். ஸ்லோப் எடுத்தா ஃபோர்ஸ் பை டைம் கான்ஸ்டன்ட். இது work done, இது டைம். அப்ப ஸ்லோப் எடுத்தீங்கன்னா work done by time constant. work done by time என்ன? பவர். அப்ப பவர் கான்ஸ்டன்ட். கிளியர்? ஓகே, சோ இது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். எனிவேஸ் இவங்க வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். இது பாசிட்டிவ் இன்க்ரீசிங் இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இன்க்ரீசிங் இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு சொன்னேன்? ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இங்க ஸ்லோப் யாரு? இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் யாரு? ஆக்சலரேஷன். அப்ப இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்.
பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னா velocity will increase அதான் டைம் ஆக ஆக velocity increase ஆகுது. இங்க பாருங்க இப்போ இது ஒரு டைம், ஒருவேளை இது 2 செகண்ட் வச்சுக்கோங்களாமே, இந்த 2 செகண்டுக்கு இங்க இருக்கிற velocity 10 meter per second. இது ஒருவேளை உங்களுக்கு 5 செகண்ட் வச்சுக்கோங்க, 5 செகண்டுக்கு இருக்கிற velocity definitely more than 10, maybe 20, so 20 meter per second, which means by increasing time the velocity is increasing. ஏன் velocity increase ஆகுது? Reason the acceleration is positive. இது inclined straight line. Inclined straight line na ivaroda slope constant. In the graph velocity versus time graph, ivaroda slope acceleration. So acceleration is constant. Is this clear? Is this clear guys? Fine. So இத காப்பி பண்ணுங்க, நான் next graph இதுல போடுறேன். சேம் அதே தான், இங்கே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு we can find tan theta. சேம் இந்த மேத்ல யூஸ் பண்ணது எல்லா ரூலும் இங்க நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது y ஆக்ஸ் y2 வேல்யூ, இது y1 வேல்யூ, இது x2 வேல்யூ, x1 வேல்யூ. ஓகே, அது எல்லாமே பண்ணலாம் நீங்க. y2 minus y1 divided by x2 minus x1. This is nothing but slope. And the graph ஓட slope. That slope is constant. Okay, clear? Fine. Next. இப்போ negative decreasing or negative slope எப்படி மேத்ல வருதுன்னு பாருங்க. Listen. Same. இது y axis, இது x axis. இப்போ கிராஃப் வந்து ஒருவேளை இப்படி வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்த கிராஃப் எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. ஓகேவா? இந்த கிராஃப்க்கு பேரு பாசிட்டிவ் ஸ்லோப். ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இன்க்ரீசிங் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன். இது என்னது? Decreasing inclined straight line. Decreasing inclined straight line. Okay, for decreasing inclined straight line the slope is negative. ஞாபகம் வச்சுக்கோ, slope is negative. இங்க slope யாரு? Slope is nothing but del y in the y axis. For example, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஸ்லோப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே திஸ் இஸ் பாயிண்ட் 1, திஸ் இஸ் பாயிண்ட் 2. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதை வச்சு சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இதுதானே ஃபர்ஸ்ட் வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிறது x1, இது x2. இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ y1, இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ y2. ஸோ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? y2 minus y1 divided by x2 minus x1. இங்க y2 வேல்யூ சின்ன வேல்யூ, y1 வேல்யூ பெரிய வேல்யூ. So small value minus maximum value, you will get negative, right? So negative times some value, ஒரு வேல்யூ வரப்போகுது. அதான் சொன்னேன், இது நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, இது நெகட்டிவ் ஸ்லோப். தென் இதோட தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இதுல தான் பண்ணணும். சேம் இங்கே தீட்டா. சார் தீட்டால எப்படி சார் நெகட்டிவ் வருதுன்னா, ஜெனரலி தீட்டா ஹஸ் டு பி மெஷர்ட் ஃப்ரம் கிளாக்வைஸ். இப்படி தானே மெஷர் பண்ணுவோம். பட் இங்க நீங்க என்ன பண்றீங்க? இப்படி மெஷர் பண்றீங்க. ஸோ வி ஷுட் கன்சிடர் த ரிசல்ட் ஷுட் பி நெகட்டிவ். ரிசல்ட்டை நெகட்டிவாக கன்சிடர் பண்ணும். ஓகே, tan தீட்டா தான் போடுவீங்க, பட் ஃபைனல் ஆன்சர் வில் பி, இப்போ tan தீட்டா tan 30 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி 1/√3. பட் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? -1/√3 எடுக்கணும். கிளியர்? டிக்ரீசிங்னால. ஓகே, ஸோ வி கேன் ஃபைண்ட் tan தீட்டா வேல்யூ ஹியர். tan தீட்டா கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சுதா? இது டிக்ரீசிங் கிராஃப். சேம் ஃபார் பிசிக்ஸ். பிசிக்ஸ்லயும் திஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே, சேம். இது பிசிக்கல் குவாண்டிட்டி 2, இது பிசிக்கல் குவாண்டிட்டி 1. இஃப் த கிராஃப் இஸ் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் இன் டிக்ரீசிங் மேனர், இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், இது வந்து டைம் கிராஃப். By increasing time the displacement is decreasing. By increasing time the displacement is decreasing. For example, in the point 1, in the point 2 னு வெச்சுக்கலாம். First point க்கு நேரா இருக்கிற displacement இது, second point க்கு நேரா இருக்கிற displacement இது. So by increasing time the displacement is decreasing. This is y1, this is y2, this is x1 and this is x2. For finding slope here, sir இங்க slope யாரு? Slope னா என்னன்னு சொன்னேன்? Y axis by x axis. Y axis ல இருக்கிறது displacement, x axis ல இருக்கிறது time taken. இது decreasing slope which means negative. So minus s by t which means minus velocity. It is negative velocity. Clear? Negative velocity என்ன அர்த்தம்? The particle is moving towards the observer.
particle is moving away from the observer is positive, particle is moving towards the observer is negative. Clear? இங்க பாருங்க, இதுதான் observer, இங்க தான் அந்த ஒரு particle இருக்கு. Initially this is maybe 100 meter, okay, y1 is 100 meter. So initially 100 meter distance la அந்த particle இருக்கு when time is 0. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கறாங்க, ஒரு particular டைம்க்கு அப்புறம் பார்க்கறாங்க particle இங்க இருக்கிற particle மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் இது வந்து ஒருவேளை 20 மீட்டர்னு வெச்சுக்கோங்க. இதோட மீனிங் என்ன? By increasing time the particle is moving towards me, which means the displacement is decreasing. 100 ல இருந்து ஒரு 80, 70, 50, 30, 20 observer கிட்ட வந்துட்டு இருக்காரு. சரி, இவர் அப்சர்வர் கிட்ட வந்துட்டு இருக்காருன்னா velocity is towards the observer. Velocity towards the observer is negative. Velocity away from the observer is positive. இப்போ ஏன் இது நெகட்டிவ்னு புரியுதா? Reason, the particle is moving towards the observer. Clear? Is this clear? Fine. So we can find tan theta. From tan theta also, the slope we can find from tan theta also. Tan theta போட்டு நீங்க slope calculate பண்ணலாம். Clear? Or y2 minus y1 divided by x2 minus x1 is also correct. y2 minus y1 divided by x2 minus x1. இங்க நெகட்டிவ் போட வேணாம், ஏன்னா இந்த ரிசல்ட் ஆல்ரெடி நெகட்டிவ்ல தான் வரும். Fine. So this is the third method of graph. So நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? If the graph is parallel to x-axis or parallel to y-axis, the x component is constant or y component is constant. X-axis க்கு parallel இருந்தா y constant, y-axis க்கு parallel இருந்தா x constant. For different y, x constant. அது first. Second, inclined straight line. இந்த கிராஃப் பார்த்தோம் இல்லையா, அதான் inclined straight line. இதுவும் inclined straight line தான், but இது decreasing inclined straight line. First பார்த்தது increasing inclined straight line. Inclined straight line னா அதோட slope constant. Slope யாரு? y axis ல இருக்க physical quantity divided by x axis ல இருக்க physical quantity. ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணா ஏதாவது ஒரு quantity வரும் இல்லையா, அந்த quantityயோட வேல்யூ தான் இந்த ஸ்லோப்புக்கு ஈக்குவல். For example, velocity versus time graph na slope யாரு? velocity by time. Velocity by time is acceleration. அப்ப அந்த acceleration தான் நமக்கு slope ஆ கிடைக்கும். slope ஆ கிடைக்கும். இது displacement versus time. ஒருவேளை இது velocity versus time இருந்தா slope is nothing but velocity by time, we will get acceleration. Tan theta ல இருந்தும் கண்டுபிடிக்க முடியும், or by substituting this y2 minus y1 divided by x2 minus x1 யும் substitute பண்ணி we can find. Is this clear? Good. Next graph. In maths பொறுத்த வரைக்கும் okay, y axis and x axis. maths பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு graph வந்து இப்படி வருதுன்னு வெச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுவீங்கன்னா y divided by x square is constant. y divided by x square is constant. Also, this is a positive constant. Positive constant. Graph இப்படி வந்தா positive constant. Okay. இன்னொரு graph இருக்கு, இப்படி வரதுக்கு பதிலா இப்படி வரும். Okay. இப்படி வரும்போது y axis divided by x axis, y divided by x square is negative constant. Negative constant. Okay. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது positive constant, இது negative constant. y divided by x square. Okay. இது parabola equation. Okay. Next, in physics. Physicsல நம்ம இது எப்படி புரிஞ்சிக்கணும்ங்கறத சொல்றேன். ஏன்னா இது physicsல நீங்க கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு physical quantity இருக்கு, இங்க ரெண்டாவது physical quantity இருக்கு. So first graph வந்து உங்களுக்கு இப்படி வருது. ஓகே. இந்த graph என்ன அர்த்தம்? Physical quantity 1 divided by physical quantity 2 square is constant, which means differentiation of physical quantity 1 divided by difference d square of p1 divided by tp2 square is constant. For example, if it is displacement versus time. சார் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்து இது வந்து ஒரு வேளை டைமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்போ d square s by dt square
d square s by dt square is constant னு அர்த்தம். d square s by dt square னா யாரு? acceleration. அப்ப displacement versus time graphல உங்களுக்கு parabola curve வந்துச்சுனா இந்த curve எதை மென்ஷன் பண்ணுது? acceleration is constant னு சொல்லுது. acceleration is constant அப்படினு சொல்லுது. clear? so இதுதான் basics about graph. இப்போ நம்ம ஒவ்வொரு graph பத்தியும் படிக்கலாம். ஓகேவா? listen. இங்க பாருங்க. first இது displacement versus time graph. நான் இப்போ explain பண்ணேன் இல்லையா? இந்த graph எப்படி இருக்கு? Displacement for different time taken. For different time taken, the displacement is constant. If the displacement is constant, then the particle was in rest position. Sir, வேற டைமுக்கு பார்ட்டிகளோட displacement ஒரே வேல்யூல இருக்கு. இங்கே தான் இருக்கு displacement. Which means for any time, sir, time எப்படி மாறினாலும் இந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மென்ட் மாறவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல நான் 100 மீட்டர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட், சிக்ஸ்த் செகண்ட், செவன்த் செகண்ட், இந்த மாதிரி. ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆல்சோ 100 மீட்டர், செகண்ட் செகண்ட் ஆல்சோ 100 மீட்டர், தேர்ட் ஆல்சோ 100, ஃபோர்த் ஆல்சோ 100, ஃபிஃப்த் ஆல்சோ 100. ஃபார் எனி டைம் இன்டர்வல் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 100 மீட்டர். அப்பனா இந்த இடத்துல அப்சர்வர் இருக்காரு, பார்ட்டிகல் இங்க இருக்கு, இனிஷியலா ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிறது 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ உங்க ஸ்டாப் கிளாக்ல டைம் 0 செகண்ட் ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்து 1 செகண்ட் கழிச்சு பார்க்கறது பார்ட்டிகல் அங்கேயே இருக்கு. 2 செகண்ட் கழிச்சு மறுபடியும் 100 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், 3 செகண்டுக்கு 100 மீட்டர், 4 செகண்டுக்கு 100 மீட்டர். அப்பனா என்ன அர்த்தம்? with respect to the observer, the particle is always at its original position, which means at rest condition. clear-ஆ? next இங்க பாருங்க, இது displacement versus time graph தான் கொடுத்திருக்காங்க. இது inclined straight line-ஆ? சார், inclined straight line வந்தா என்ன அர்த்தம் சொன்னேன்? slope is constant. inclined straight line என்னது? slope is constant. சார், இது positive slope-ஆ negative slope-ஆ? positive slope-ஆ negative slope-ஆ? increasing manner-ல இருக்கா? increasing manner-னா இது positive slope. increasing manner-னா positive slope. so positive slope okay. இதுல slope எப்படி கண்டுபிடிக்கணும்? for slope y axis divide by x axis. y axis ல யார் இருக்கா? displacement. x axis ல யார் இருக்கா? time. அப்ப displacement by time. displacement by time னா யாரு? velocity. அப்ப இந்த slope யாரு? velocity. நீங்க slope கண்டுபிடிச்சா யாரை கண்டுபிடிச்சிருக்கன்னு அர்த்தம்? velocity-யை கண்டுபிடிச்சிருக்கன்னு அர்த்தம். இது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் slope-ஐ? y2 minus y1 divided by x2 minus x1. ஒருவேளை இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட்டை வந்து 2 னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்து 4 னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ஒருவேளை 20 மீட்டர் and இந்த பாயிண்ட் ஒருவேளை 40 மீட்டர் னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். இப்போ for the 2 second the particle is at 20 meter, for the 4th second the particle at 40 meter. now what is slope? slope க்கு என்ன பண்ணுவீங்க? slope is equals to y2 minus y1. y2 is 40, y1 is 20. so 40 minus 20 divided by x2 minus x1. x1 is 4, x2 is 2. so 40 minus 20 is 20 divided by 4 minus 2 is 2, which is 10. so 10 meter per second. ஏன் 10 meter per second? reason நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது slope. இந்த கிராஃப்ல slope யாரு? slope is velocity, because this is displacement versus time graph. slope is always y-axis by x-axis. ஞாபகம் வச்சுக்கோ, y-axis by x-axis. then the third diagramல இது increasing graph. இப்படி வந்துச்சுன்னா இது increasing manner or increasing parabola. இது increasing parabola. இந்த increasing parabola எதை நமக்கு indicate பண்ணுது? y-axis by x-axis square or d square y divided by dx square, which means d square y. y யாருப்பா? y வந்து displacement. so d square displacement divided by t. x யாரு? time. dt square. d square s by dt square னா என்ன அர்த்தம்? acceleration. reason ds by dt னா velocity, dv by dt na acceleration or acceleration d square s by dt square nu sollama. double differentiation of displacement function with respect to time will give acceleration function with respect to time.
Okay, so acceleration d square s by dt square. S correct இருக்கா? Y component d square s by dt square. டைம் வந்து x axisல இருக்கு. அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது யாரு? இந்த கிராஃப்ல a is nothing but it's not slope, a is constant. Okay, in this graph that d square s by dt square is constant. ஞாபகம் வச்சுக்கோங்க. So graph இந்த மாதிரி வந்துச்சுனா d square of y axis component divided by d x axis component square is constant. அப்ப இது s, இது t, d square s by dt square is equals to constant, that is acceleration. So this is uniform acceleration. In the graphல acceleration is constant. Is this clear, guys? Is this clear? Fine. We'll move to next. Next, velocity versus time graph. So அங்க சொன்ன அதே examples எல்லாம் இங்க கொடுத்துருங்க. இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. First, velocity versus time graphல first common graph என்னது? The graph is parallel to x axis. X axis க்கு parallel இருக்கு, which means for different time the velocity is constant. For example, இது வந்து ஒரு 30 meter per second வச்சுக்கலாம். First second, second second, third second, fourth second, fifth second அந்த மாதிரி. வேற time ஆனாலும் the velocity is always constant, which means the velocity is constant. Sir, velocity constant okay. அப்ப acceleration என்ன? 0. For constant velocity, acceleration 0. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. Constant velocity அது என்ன type of motion னு சொல்லுவோம்? Uniform motion. So அப்ப இந்த கிராஃபை பார்த்த உடனே நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். velocity constant இருக்கு. velocity constant இருந்துச்சுனா acceleration 0. acceleration 0 இருந்துச்சுனா kinetic equation யூஸ் பண்ண கூடாது. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலா? velocity equals to displacement by time taken. இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணனும். கரெக்ட்டா? அந்த மாதிரி இதுல இருக்கு எல்லா தியரியும் நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் கிராஃப் பாருங்க. செகண்ட் கிராஃப்ல velocity versus time இது inclined straight line. நான் சொன்னேன் இல்லையா? Inclined straight lineல எந்த பாயிண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா the theta is constant, which means the slope is constant. So slope is constant because this is inclined straight line. Slope constant இங்க யார் சார் slope? Slope is y axis divided by x axis. Y axis on the velocity, x axis on the time. So velocity by time na acceleration. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிருக்கிறது acceleration. Slope நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு equal acceleration. That acceleration is equals to y2 minus y1 divided by x2 minus x1. இந்த கிராஃப்ல ஒருவேளை x ஓட values y ஓட values கொடுத்திருந்தா இத கண்டுபிடிச்சு நீங்க acceleration கண்டுபிடிக்கலாம். இல்ல சார் theta கொடுத்திருக்காங்க சார் அந்த கிராஃப்ல அப்படினா by taking tan theta you will get acceleration. Okay, next நான் சொன்னேன் இல்லையா இது increasing இது decreasing. இது decreasing graph. For decreasing graph க்கு என்ன அர்த்தம்? மறுபடி anyways decreasing ஆ இருந்தாலும் இதுவும் straight line தான். inclined straight line. inclined straight line but இது எந்த மீனிங்ல இருக்கு? decreasing orderல இருக்கு. For decreasing order the acceleration is negative, which means the slope is negative constant. Anyways constant. Acceleration constant. So இது uniform acceleration தான், but negative acceleration இல்லையா? அதனால இதுக்கு பேரு deceleration. அப்படினா என்ன ஆகும்? velocity will decrease. So இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்தா அந்த கிராஃப்ல இருந்து அதோட full conditionமே நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ இது உங்களுக்கு கிராஃபா கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு அப்புறம் பார்ட்டிகிளோட velocity என்ன ஆகும்பான்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? velocity decrease ஆகும். ஏன் decrease ஆகணும்? ரீசன் இது negative acceleration. சார் decrease ஆனா கடைசியா என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு டைம் அவரோட velocity 0வா மாறும். கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி அதோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்க புரிஞ்சிக்கணும். லாஸ்ட் ஃபார் கிராஃப் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஆக்சுவலி இது என்னன்னா இங்க பாருங்க ஃபார் டிஃபரண்ட் வெலாசிட்டி. சார் இந்த வெலாசிட்டிக்கு ஐ மீன் இந்த டைமுக்கு இந்த வெலாசிட்டி, இந்த டைமுக்கு இந்த வெலாசிட்டி, இந்த டைமுக்கு இந்த வெலாசிட்டி. ஸோ வேற வேற டைம்ல வேற வேற வெலாசிட்டி இருக்கு. பட் யூனிஃபார்மாவும் இன்க்ரீஸ் ஆகல வெலாசிட்டி, யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகல, வேற வேற ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல இன்க்ரீஸ் ஆன ரேட்டை விட இங்க இன்க்ரீஸ் ஆன ரேட் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப கம்மியான டைம்ல வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க அதிகமான டைம்ல வெலாசிட்டி கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப இது என்ன ஆகுது? வெலாசிட்டி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகல. வெலாசிட்டி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆச்சுனா இங்க மாதிரி யூனிஃபார்மா ஒரு யூனிட் டைமுக்கு யூனிட் வெலாசிட்டி இன்க்ரீஸ்.
for another unit time another unit velocity increase ஆகுது. இது யூனிஃபார்மா velocity increase ஆனனால தான் அதுக்கு constant acceleration. இங்க velocity யூனிஃபார்மா increase ஆகல. அப்படி என்ன அர்த்தம்? The acceleration is not constant, which means variable acceleration. இது variable acceleration. Clear? Fine. Next, acceleration versus time graph எப்படிலாம் வரும்னு பார்க்கலாம். இது acceleration versus time graph. Again, for acceleration versus time graph, different time intervals, the acceleration is constant. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல? Acceleration is constant. Acceleration is constant. சார் இதுல ஒரு சில டைம் இப்படி கொஸ்டின் வரும் சார். இந்த கிராஃபை நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த கிராஃபை வேற எப்படிலாம் எழுதலாம்னு கேட்பேன். இந்த கிராஃப் எனக்கு என்ன சொல்லுது? Acceleration constant னு சொல்லுது. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டான velocity versus time graph என்னவா இருக்கும்? Velocity versus time graph. சார் இந்த கிராஃபும் ஒரே விஷயத்தை சொல்லணும். அப்படி என்ன அர்த்தம்? இவரும் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனை சொல்றாரா? அதை தான் இந்த கிராஃபும் சொல்லணும். அப்ப என்ன இருக்கணும்? It should be inclined straight line. Velocity versus time graphல inclined straight line போட்டா தானே acceleration constant. சரி, இப்போ நம்பர் எப்படி சார் இது காமிக்கணும்னா இங்க பாருங்க, இது மேபி 4, ஓகே, இது மேபி 2, அதாவது இந்த இடத்துல 2 வேல்யூ இருக்கணும், இங்க வந்து 4 வேல்யூ இருக்கணும், இங்க வந்து 1 வேல்யூ இருக்கணும், இங்க வந்து 2 வேல்யூ இருக்கணும். அப்பதான் இங்க பாருங்க, இந்த டெப்த் எவ்வளவு? 4 minus 2 y axis வேல்யூ, z axis வேல்யூ 2 minus 1, இங்க வந்து 2. அப்ப ஆன்சர் என்ன? 4 minus 2 னா 2 divided by 2 minus 1 is 2. So 2 meter per second square ங்கிறதா ஸ்லோப். அதானே இங்கே காமிக்குது 2 meter per second square. ஸோ கிராஃபில் நம்பரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி சில டைம் ஒரே மாதிரி தான் கிராஃப் இருக்கும், பட் நம்பர்ஸ் வேற வேற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பான். அவங்களோட ஆக்சலரேஷன் வேற வேற வர மாதிரி இருக்கும். கரெக்டாக அவன் சொல்கிற ஆக்சலரேஷனே வர மாதிரியும் கிராஃப் போடும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், சரி, இதே பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கேட்டிருந்தாங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப். கிராஃப் என்ன பண்ணணும்? இப்படி போகணும். இப்படி பேராபோலா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்தால் தானே acceleration is constant. That acceleration also positive. ஏன்னா இது பாசிட்டிவ் acceleration. ஓகே, இதுவே கிராஃப் ஒருவேளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கர்வ், கிராஃபோட கர்வ் ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா acceleration is negative. எப்போ? டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப்ல இப்படி இருந்தா நெகட்டிவ் acceleration. நெகட்டிவ் ஆக்சலரேஷனா கிராஃப் எப்படி வரணும்? இப்போ இது ஆக்சலரேஷன் கிராஃப், இது டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப். பாசிட்டிவ் ஆக்சலரேஷனா இங்க போடுவீங்க, நெகட்டிவ் ஆக்சலரேஷனா அப்ப இங்க போடுவீங்க. அப்ப இந்த கிராஃபும் ஒரே சிச்சுவேஷனை சொல்லுது. இதுவும் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், இதுவும் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் கீழே போயிடுச்சா y ஆக்சிஸ் மைனஸ் y ஆக்சிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியும் சில கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த கிராஃப் பாருங்க, ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம். அப்படின்னா இதுல acceleration by time is constant. Acceleration by time is constant, okay, but இப்படி ஒரு physical quantity இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு physical quantity இருக்கா? எந்த physical quantity அந்த மாதிரி கிடையாது. acceleration by time. அப்ப இத கண்டுபிடிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது இந்த சம்ல. பட் இதுல என்ன டிக்ளேர் பண்ணலாம்னா, acceleration is variable. For 2 seconds the acceleration is 0.5, the 4 second acceleration is 1.5 or something, 6 second acceleration is 2 or 2.5. so for different time different acceleration. அப்படினா இது என்ன அர்த்தம்? இது variable acceleration. variable acceleration, constant கிடையாது. இவர்தான் constant, இங்க தான் acceleration constant, இங்க acceleration variable. but variable இருந்தாலும் it is increasing gradually. increasing gradually, gradually increase ஆகுது. increasing gradually. by increasing time the acceleration is increasing gradually. keep it in mind. gradually ஒரே மாதிரி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுதா? சோ அப்படி இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இதுலயும் for different time taken the acceleration is different. for different time taken the acceleration is different. that's okay. but acceleration variable தான், constant இல்ல. for different time different acceleration, so acceleration variable, perfect. but it is not increasing gradually. increase ஆகுறது டிஃபரண்டா தான் increase ஆகுது. இங்க பாருங்க, 4 ல இருந்து 6 க்கு போகும்போது 2 யூனிட் increase ஆச்சுனா 2 ல இருந்து 4 க்கு போகும்போது அதே 2 யூனிட் தான் increase ஆயிருக்கு. பட் இங்க 2 to 4 ஓட increase ஆகுற ரேட் வேற, 6 to 8 இங்க increase ஆகுற ரேட் வேற, இந்த ரேட் வேற, இந்த ரேட் வேற. for different time the increasing is different. இது gradually increasing, இது
gradually increase ஆகல, variably increasing. Clear? So I hope this is make sense guys. Fine. So almost நம்ம கிராஃப்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இது நீங்க கிளியரா போட்டீங்கனாலே we will solve any type of problem. Okay? So now the final conclusion about the graphs. இங்க நான் கிராஃப் எப்படி டிக்ளேர் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க. இது position versus time graph. 1 minute. Whatever. Position versus time graph. இந்த கிராஃப் பாருங்கப்பா. இது inclined straight line வருதா? Inclined straight line வந்துச்சுன்னா என்ன கான்ஸ்டன்ட்? Slope constant. சார் இதுல ஸ்லோப் யாரு? இதுல ஸ்லோப் யாரு? The displacement divided by time taken தான ஸ்லோப். Displacement by time taken னா யாரு? Velocity. அப்ப யாரு கான்ஸ்டன்ட்? Velocity constant. So first graph எனக்கு இதான் கன்க்ளூட் பண்ணுது. செகண்ட் கிராஃப்க்கு வாங்க. செகண்ட் கிராஃப்ல velocity line இருக்கு இல்லையா? இந்த லைன் வந்து parallel to x axis, which means for a different time taken the velocity is constant. அப்ப இந்த கிராஃப் எதை சொல்லுது? velocity constant ன்னு சொல்லுதா? சார் இந்த கிராஃபும் velocity constant தான் சொல்லுது. இதுவும் velocity constant, இதுவும் velocity constant. இப்போ இங்க பாருங்க. acceleration versus time graphல இங்க கிராஃபே இல்ல. அப்படினா என்ன அர்த்தம்? acceleration 0. சார் acceleration 0 னா எப்ப நடக்கும்? when velocity is constant. அப்போ இந்த கிராஃபும் velocity constant தான் சொல்லுது, இந்த கிராஃபும் velocity constant தான் சொல்லுது, இந்த கிராஃபும் velocity constant தான் சொல்லுது. நான் ஃபர்ஸ்டே சொன்னல, சில டைம் ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த கிராஃபை வேற எப்படிலாம் எழுதலாம். இப்போ இது acceleration versus time graph. இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற displacement versus time graph என்ன, இல்ல இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற velocity versus time graph என்ன, இல்ல இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற velocity versus displacement graph என்ன, இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க. அதுக்கு தான் நான் இந்த கிராஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த கிராஃப் மாதிரி தான் இந்த கிராஃப். அப்ப இதுக்கு ஈக்குவல் இவரு, இவருக்கு ஈக்குவல் இவரு. அதாவது இவங்க மூணு பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. என்ன விஷயம்? velocity is constant ன்னு சொல்றாங்க. இந்த கிராஃப்க்கு போங்க. acceleration is constant for different time taken, the acceleration is constant. சார் இதுல acceleration constant மட்டும் கிடையாது, positive constant ன்னு சொல்றாங்க. acceleration is positive constant. ஓகே? சோ இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப் இதுல இது initial velocity, it's like the y component v is equals to u plus at. இப்படி தான் இருக்கு. இதுல v ங்கிறது it's like y. Okay, u is nothing but c plus a is nothing but m, t is nothing but x, because x axis la t இருக்கு, y axis la v இருக்கு. ஓகேவா? v இருக்கு. c is nothing but u. Initially it has u velocity, that constant. ஒருவேளை கான்ஸ்டன்ட் இல்லாம இருக்குது அப்படி சார் அப்படின்னா கிராஃப் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். இப்படி இருந்தா u வந்து 0 ஆயிடும். so y இது x axis, which means the time value, this is nothing but velocity component. so இப்போ இங்க என்ன எழுதுவீங்க? y is equals to mx ன்னு போடுவீங்க. அவ்வளவுதான். c வராது, ஏன்னா c was 0, it is starting from 0 origin. இது ஆரிஜின்ல இருந்து வராம இருக்கு. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுலயுமே a கான்ஸ்டன்ட். சார் இவருக்கும் a is velocity by time is constant, இவருக்கும் அதேதான், this a is nothing but m, that slope is constant. so m is nothing but a. இவருக்கும் a கான்ஸ்டன்ட் தான், இவருக்கும் a கான்ஸ்டன்ட் தான், இவருக்கும் a கான்ஸ்டன்ட் தான். இந்த கிராஃபுமே நீங்க இங்க போட முடியும். ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இவருக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்லுது, இவருக்கு இனிஷியல் வெலாசிட்டி இல்லைன்னு சொல்லுது. பட் எனிவேஸ் ஆக்சலரேஷன் உன்னோட இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து மாற போறது கிடையாது. ஆக்சலரேஷன் இஸ் a different quantity. உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் உன்னோட ஆக்சலரேஷன் உன்னோட வெலாசிட்டியை ஒரு ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் 2னா வெலாசிட்டி will increase by 2 meter per second at any instant. I mean, you know, for every 1 second. ஒவ்வொரு செகண்டுக்கும் the velocity will increase by 2 meter per second. இதுல உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும் இல்ல இல்லைன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ல பாருங்க, பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். இதுல இப்படி வந்தா இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? பாசிட்டிவ் இன்க்ரீசிங் மேனரா இது. So இது பாசிட்டிவ் இன்க்ரீசிங் ஆர்டர்ங்கிறதுனால the acceleration is positive. It is positive increasing order. Clear? Is this clear guys? Fine. Next, மறுபடியும் ஒரு conclusion. This is about distance versus time. இப்போ பார்த்த அதே தான், distance versus timeல இங்க பாருங்க. 1 minute. இது ஆக்சுவலா இந்த கிராஃப் இப்படி வரக்கூடாது, இந்த கிராஃப் இப்படி வந்திருக்கணும். இப்படி வந்தா என்ன அர்த்தம்?
1 minute. Listen, இங்க பாருங்க, இது positive acceleration. Positive acceleration is constant. For different time, the acceleration is constant. So, graph எப்படி வந்திருக்கணும்? Graph should be அரே ஒரு நிமிஷம். ஏன் இது போக மாட்டேங்குது? நோப்பா, இப்படி இல்லை. இங்கே பாருங்க, கிராஃப் இப்படி வந்துருக்கணும். ஓகேவா? இப்படி வந்தா இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனா, பிகாஸ் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். இது ஸ்பீட் வர்சஸ் டைம் கிராஃப், which means இது inclined straight line, so slope is constant, the slope is nothing but acceleration, that acceleration constant, same this acceleration constant. இப்போ பார்த்தா அதே தான். ஸோ இப்படி வரும்போது it is negative. இது நெகட்டிவ் ஆர்டரா, ஸோ அதனால இங்கே பாருங்க, உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ்ல. இதுக்கு மீனிங் என்ன? ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ் பட் எனிவேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்ல வரணும், என்ன பண்ணணும்? இந்த கிராஃப் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் பை டிக்ரீசிங் மேனர்ல வரணுமா, அதனால கிராஃப் இப்படி வருது, டிக்ரீசிங் மேனர். ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ், ஸோ கீழே ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப்ல கீழே மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ல கிராஃபோட வேல்யூ வருது. கிளியரா? ஃபைன். வில் மூவ் டு த கொஸ்டின்ஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுற போது இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கே தான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டீச் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட், ஃப்ரம் த கிவன் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். இது என்ன கிராஃப்? வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். கன்ஸ்ட்ரக்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃப்ரம் 30 to 60 செகண்ட்ஸ். சார் 30லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபை நம்ம வரையணும். 30 to 60 செகண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது 30 செகண்ட், இது 60 செகண்ட். 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், ஃபார் அப் டு 50 செகண்ட், ஃப்ரம் 30 to 50, இது இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைனா? Inclined straight line. Inclined straight line na it is positive acceleration. From 50 to 60 second it is negative acceleration. Sir, yeah, negative acceleration. Decreasing inclined straight line. Decreasing inclined straight line. இப்போ graph போட்டிங்கன்னா graph versus displacement versus time graph. From 30 to 50 செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 30 செகண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இது 30, இது 50, இது 60 செகண்ட்ஸ். ஓகே, ஃப்ரம் 30 to 60 செகண்ட்ஸில் 30 to 50 இஸ் பாசிட்டிவ். சார் பாசிட்டிவ்க்கு கிராஃப் எப்படி வரணும்? டிஸ்பிளே. சார் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். சார் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனை காமிக்கிற கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம்ல எப்படி வரணும் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம்ல பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனை காமிக்கிற கிராஃப் இப்படி வரணுமா? கிளியர்? ஃபைன். ஸோ த கிராஃப் ஃப்ரம் 30 to 40 செகண்ட்ஸ் இப்படி வரணும். தென் 50 to 60 செகண்ட்ஸ். 50 to 60 செகண்ட் இட் இஸ் டிக்ரீசிங் மேனர். சார் வெலாசிட்டி குறையுது, 50லேருந்து 60க்கு வெலாசிட்டி குறையுது. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். For negative acceleration graph எப்படி போணும்? For negative acceleration displacement versus time graph இப்படி இருக்கணும். கிளியரா? ஓ சாரி, this way. So இப்படி வரணும் graph. Clear? Is this clear? For positive, from 30 to 50 second positive acceleration, for positive acceleration graph இப்படி வரணுமா? For negative acceleration graph இப்படி வரணுமா? For positive acceleration graph in this way, for negative acceleration graph in this way. Okay, open downward. இது parabola open downward, இது parabola open upward னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல படிப்போம் கிராஃபை பற்றி.
இன்னும் டீட்டெயிலாக, பட் இது நீட்டுக்கு அவ்வளோவா தேவைப்படாதுங்கிறதுனால நான் ஓப்பன் கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, வர்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டர்செப்ட் எங்கே கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் படிக்க வேண்டியது. நான் அது இங்கே உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ண விரும்பாதனால நான் இங்கே சொல்லலை. நான் தனியாக மேத்ஸ் சீரிஸ் போடும்போது எலிப்ஸுக்கு எப்படி சென்ட்ராய்டு எப்படி எடுக்கிறோம், ஓகே, அதில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வருது, செமி மேஜர் ஆக்சிஸ்னா என்ன, செமி மைனர் ஆக்சிஸ் லென்த்னா என்ன, எசென்ட்ரிசிட்டினா என்ன, பேரபோலா, ஹைப்பர்போலா, இது எல்லாத்தையும் நான் முடிஞ்ச மேக்ஸ் சீரீஸில் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அது எல்லாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வேணுன்றவங்க மட்டும் அதை பார்த்துக்கோங்க. ஆனால் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம் அதை, ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுதா? ஃப்ரம் 30 to 50 செகண்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், ஃப்ரம் 50 to 60 செகண்ட் இட் இஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். வேற என்ன கேட்குறாங்க நெக்ஸ்ட்? அண்ட் ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் ஃப்ரம் 30 to 60 செகண்ட்ஸ். 30லேருந்து 60 செகண்டுக்கு ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கேட்குறாங்க. சார் 30லேருந்து 50 வரைக்கும் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், 50லேருந்து 60 வரைக்கும் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ வேல்யூவோட போடலாமா இந்த கிராஃபை? இந்த கிராஃபை வேல்யூவோட போடலாம். ஓகே, 80 கிராஃப் ஃப்ரம் 30 to 60 செகண்ட்ஸ். ஸோ கிராஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்கப்பா. ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரீஜனுக்கு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஃப்ரம் 30 to 50 செகண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப்ல ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? பை ஃபைண்டிங் ஸ்லோப். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50 செகண்ட்னா இதுதான் எனக்கு ஃபைனல் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். 30ல ஸ்டார்ட் பண்றேன், இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ y2 minus y1, y2 ஓட வேல்யூ பாருங்க 30. So y2 30 minus y1 is 0 divided by x2 is 50 minus x1 is 30, which means 30 by 50 minus 30 is 20, which means 1.5 meter per second square. Acceleration from 30 to 50 second is 1.5 meter per second square. Then second acceleration from 50 to 60 செகண்ட். 50லேருந்து 60 செகண்டுக்கு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்க பாயிண்ட், லிசன். 60 செகண்டுக்கு நேராக இருக்கிற y வேல்யூ, இதில் ரொம்ப கான்சியஸாக இருங்கப்பா, இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 50 செகண்டுக்கு நேராக இருக்கிற y வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நீங்கள் சும்மா அப்ராக்சிமேட்டாக 10க்கும் 20க்கும் நடுவில் 15 அப்படிலாம் எடுக்க முடியாது. ஹலோ 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 ஹலோ, நம்ம இந்த வேல்யூவை எக்ஸாக்டா 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. we need to find, நமக்கு அதுக்கு பேசிக்கான given இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், இங்க பாருங்க. லிசன், இந்த லைனுக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்டா சார்? இந்த தீட்டாவோ இல்ல இந்த தீட்டாவோ கான்ஸ்டன்டா? ஸ்லோப் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கோங்க. which means this is 30 and this one is 0. So 30 minus 0 divided by, listen, slope தான் சொல்ல வரேன். y2 minus y1, y2 30, y1 is 0. So y2 minus y1 ஓட பேசிக் என்ன? 70 minus 50. 70 minus 50 னா 20யா? இதே ரிசல்ட் தான் இந்த இடத்துக்கும் வரணும், இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல வரணும். இப்போ இந்த y வேல்யூ என்னப்பா? 30. ஓகே, இவரோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகே, லெட் இட் பி y. ஓகே, டிவைட் பை இவங்க பேஸோட வேல்யூ என்ன? 50 minus 60, which means 10. இப்போ அந்த y கண்டுபிடிச்சிடலாமா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல். இது 30 by 2 இல்லாட்டி அங்க கொண்டு போயிருங்க. 30 is equals to 2 into 30 is 60 minus 2 times y. ஓகே, ஸோ மைனஸ் 2y இங்கே கொண்டு வந்துருங்க. 2y is equals to 60 minus 30 is 30. ஸோ y is equals to 15. ஸோ 15 தான். பட் நீ அசியூம் பண்ணியிருக்க கூடாதுப்பா. 15 நீ அசியூம் பண்ணியிருக்க கூடாது. எனிவேஸ் இப்போ ஆன்சர் 15 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் 15. ஸோ இப்போ இவரோட ஸ்லோப், இந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. y2 வேல்யூ, so this is first point, this is second point. ஏன்னா இங்க இருந்து இங்க போகும்போது டைம் 50ல 60 போகும்போது 60 தான செகண்ட் வரணும். so இது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டோட வேல்யூ 15 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ 30 டிவைட் பை இவரோட வேல்யூ 60 மைனஸ் இவரோட x வேல்யூ is 50.
So 15 minus 30 is minus 15 divided by 60 minus 30 is 10, which means minus 1.5 meter per second square. So ரெண்டு பேருக்கும் magnitude same, but direction is different. ஒருத்தர் positive acceleration, இன்னொருத்தர் negative acceleration. So இப்போ acceleration போடலாமா? First term oda acceleration positive from 30 to 50 second. For example, இது 30 second, இது உங்களோட 50 second. 30 to 50 the acceleration is positive. நீங்க போறது என்னப்பா? Oh sorry, 80 graph. 1 minute. This is not VT graph. நம்ம போட வேண்டியது 80 graph. 80 graphல எப்படி போடணும்? A versus time graphல first acceleration constant in 1.5 meter per second. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதனால தான் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1.5 ல இருக்கணும். Then suddenly the acceleration changes from 50 to 60 seconds. எப்படி சேஞ்ச் ஆகுது? minus 1.5 க்கு சேஞ்ச் ஆகுது. So graph வந்து இப்போ இங்க போய்டும். Clear? So this is what acceleration versus time graph from 30 to 60 seconds. I hope this is clear. This is clear, guys. Clear? Fine. Next, what is the object's total distance from 30 to 60 seconds? 30 ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னது? velocity versus time graph. இந்த கிராஃபை மறுபடியும் நான் அங்கே வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களால் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரம் 30 to 60 செகண்ட்ஸை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். அது அப் டு 70 கூட we can draw, no problem. ஓகே, லிசன். தேர்ட் கண்டுபிடிக்க போகிறோம். we are finding total distance. Total distance from 30 to 60 second. Okay, 30 seconds to 60 seconds. நான் அந்த கிராஃபோட இந்த வேல்யூஸ் மட்டும் தான் போடுறேன்ப்பா. ஓகே, ஐ திங்க் இது 17 நினைக்கிறேன். இது 30 செகண்ட். இது வெலாசிட்டி வர்சஸ் டைம். இங்கே வந்து 50 வந்திருக்கும், இங்கே வந்து 60 இருந்திருக்கும். 50க்கு நேரா ஐ திங்க் 30 தானே? யா, 50க்கு நேரா 30 அண்ட் இது 0. ஸோ இந்த ஒருத்தர் வந்து 60க்கு நேரா 15 வந்தார். ஓகே ஓகே, ஸோ இது வந்து 30, இதுக்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சுப்பா? 15. நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இந்த வேல்யூ 50. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த கிராஃப். இந்த கிராஃப்ல இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? we need to find the total distance. Total distance from 30 to 60 seconds. அவ்வளோதான். 30 ல இருந்து 60க்கு மட்டும் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அப்படின்னா இந்த கிராஃப் மட்டும் எனக்கு போதும். இந்த கிராஃப்ல for finding distance we need to find area. ஏரியா ஃபைண்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். வெலாசிட்டி வர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப்ல, ஐ மீன் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப்ல. ஓகேவா? ரீசன் என்னன்னா, நீங்க ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா y axis into x axis ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப்னா என்ன? y axis by x axis. அந்த மாதிரி ஏரியா அப்படின்னா y axis into x axis. சார் ஒண்ணு இல்ல சார், இது ட்ரையாங்கிளோட ஏரியாக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாக்கு என்ன பண்ணுவீங்க? ஆஃப் b into h போடுவீங்களா? b யாரு? x, h யாரு? y. அப்ப நீங்க அல்டிமேட்டா என்ன பண்றீங்க? அந்த இடத்துல x ஆக்சிஸையும் y ஆக்சிஸையும் மல்டிப்ளை தானே பண்றீங்க. எதோட ஏரியாவா இருந்தாலும் ரெண்டு லென்த்தை மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப கிராஃப்ல நீங்க இது என்ன ஷேப்ல இருந்தாலும், இர்ரெகுலர் ஷேப்லயே இருந்தாலும் நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது கண்டிப்பா x ஆக்சிஸ்ல இருக்கவங்களையும் y ஆக்சிஸ்ல இருக்கவங்களையும் தான் இருக்க முடியும். கரெக்டா? வாட் எவர் த கிராஃப் இட் இஸ். For finding area, we need to multiply the x-axis with respect to y-axis. Keep it in mind. Okay? So, இப்போ இதில் area find பண்ணும்போது y-axis ல யார் இருக்கா? velocity. x-axis ல யார் இருக்கா? time. So, velocity into time என்ன? displacement. Okay. So, ஒரு technical errorனால class அப்படியே கட் ஆயிடுச்சு. Okay, again I started. Okay, listen. So, ஒரு கிராஃப்ல நீங்க ஏரியா கால்குலேட் பண்ணீங்கன்னா y ஆக்சிஸையும் x ஆக்சிஸையும் மல்டிப்ளை பண்றீங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஏரியா கண்டுபிடிக்கும் போது y ஆக்சிஸ்ல வெலாசிட்டி, x ஆக்சிஸ்ல டைம். அப்ப வெலாசிட்டி இன்டு டைம் நீங்க கால்குலேட் பண்ணிருக்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? இந்த நீங்க கால்குலேட் பண்ற ஏரியால பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஸோ பாசிட்டிவை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டு நெகட்டிவ்னே வச்சுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாக்டாக அந்த ஏரியாவோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் எக்ஸாக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்.
பட் நெகட்டிவ் ஏரியாவா இருந்தாலுமே நீங்க பாசிட்டிவ்னு அப்ளை பண்ணீங்கன்னா அது டிஸ்டன்ஸ். ஏன்னா நீங்க போற டைரக்ஷன் வர டைரக்ஷன் எதையுமே டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் கேட்கும்போது பாசிட்டிவ் ஏரியாவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் ஏரியாவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கும்போது மட்டும் பாசிட்டிவ் ஏரியாவா இருந்தா பிளஸ், நெகட்டிவ் ஏரியாவா இருந்தா மைனஸ். பிளஸ்ல இருந்து மைனஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்க போது டிஸ்டன்ஸ், அது இல்லாமல் இதுல பிளஸ் மைனஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்க டைரக்டா ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஆனா இதுல எந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்ப்பா? நம்ம இதோட டோட்டல் ஏரியா எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவைப்படுறது இந்த ரீஜியனோட ஏரியா தான் வேணும். பட் இது என்ன ஷேப்னே எனக்கு தெரியாது, இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவா? ஸோ இந்த பேசிக்கை தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபார் ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். டோட்டல் ஏரியா என்ன? ஆஃப் பி வந்து 30 to 70 அப்படின்னு என்ன அர்த்தம்? 70 minus 30 னா இட் இஸ் 40 into height. Height of the triangle is 30. கரெக்டா? பட் இந்த கம்ப்ளீட் ஏரியாவா எனக்கு தேவை 60 செகண்ட் வரைக்கும். இந்த ஏரியா மட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ இந்த ஏரியா தேவையில்லை, அப்போ இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் இவரும் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆஃப் B is 70 minus 60 which means 10 into this height is 15. Height is 15. So 15. Clear? So இது cancel பண்ணீங்கன்னா இது 5 times இந்த 40 cancel பண்ணீங்கன்னா 20 times. So 2 3s are 6 into 00 minus 2 times 15 is 30 which means 530 meter. எவ்வளவு போயிருப்பாங்க டிஸ்டன்ஸ்? The total distance covered by the particle is 570 meter. Clear? Fine. So இதுதான் distance. So next என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? So second கண்டுபிடிச்சிட்டோமா? Okay. Next, what is the object's displacement from 30 to 60 meter? Sir, இதுவும் சேம் தான். Reason என்ன? Area only positive. Sir, நெகட்டிவே கிடையாது. அப்ப displacement distance is same. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஏரியா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு ஒரு ஏரியா. இப்போ இது வந்து ஒருவேளை 30 செகண்ட், இது வந்து ஒருவேளை 60 செகண்ட். இப்போ உங்ககிட்ட டோட்டல் டிஸ்டன்ஸ் from 30 to 60 செகண்ட்னா இந்த ஏரியா A1 இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி A2 ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணியிருப்பேன். எப்போ? ஃபார் ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ். இப்போ இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தா இந்த A1ல இருந்து A2வை மைனஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா A2 நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வருது. கரெக்டா? பட் இங்க from 30 to 60 செகண்ட் the area is positive only. பாசிட்டிவா இருந்தா we need to add for both displacement and distance. கரெக்டா? சோ ரெண்டு பேத்துக்குமே சேம் தான். இவரோட ஆன்சரும் 570 மீட்டர் தான், இவரோட ஆன்சரும் இவரோட ஆன்சரும் 570 மீட்டர் தான். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட், what was the object's average speed from 30 to 60 second? 30ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. சார் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஜெனரல் ஃபார்முலா அதுதான். ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். சார் எங்க இருந்து எந்த டைமுக்குள்ள கேக்குறாங்க? 30 to 60 செகண்டா? 30 to 60 செகண்ட்னா டைம் என்ன? 30 செகண்ட். So time is 30 second. What is total distance? இப்பதான் கண்டுபிடிச்சோம். Total distance from 30 to 60 second is 570. So average velocity is 570 by 30 which means 57 by 3 meter per second. சார் பாயிண்ட்ல வேணும்னா டிவைட் பண்ணி பாயிண்ட்ல போட்டுக்கோ, அது உன்னோட விருப்பம். சரியா? கிளியர்? நெக்ஸ்ட் இது கண்டுபிடிச்சோமா? 57 by 3 meter per second is average speed. Average velocity from 30 to 60 seconds. Sir, இதுவும் அதே ஆன்சர் தான். Reason, displacement is same for both cases. So again it is 57 by 3 meter per second. Sir, displacement அதே தானே? 570 meter from 30 to 60 second. Then average velocity is also same. Now, what was the object's average acceleration from 20 to 50 seconds? So 20 எங்க இருக்கு? இங்க இருக்கு.
50 எங்க இருக்கு? இங்க இருக்கு. Average acceleration என்னன்னு கேக்குறாங்க. We need to find average acceleration. இது ஒரு ட்ரிக்கியான questions. Let I explain. Okay. So இந்த graph பார்த்துக்கோங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு -20 ல ஆரம்பிக்குது +30 ல முடியுது and 60 to 20. So மறுபடியும் இந்த graph நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன். Okay. From -20 to +30. Okay. I think இது வந்து 30 second, இது வந்து 20 second, இது வந்து 50 second. Okay. So in the value -20, in the value +30. Correct? Yes, +30. Fine. So in the region oda average acceleration என்னன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? What is average acceleration? Average acceleration கண்டுபிடிக்கணும். Average acceleration. Listen. Average acceleration is nothing but final velocity minus initial velocity divided by time taken. That's all. Sir, time start பண்ணும்போது இருந்த initial velocity, time முடியும் போது இருக்கிற final velocity போட்டு divide by time taken. அவ்வளவுதான். Time முடியுதுன்னா second time is 50. 50 க்கு நேரா என்ன velocity? 30. So final velocity is 30 minus initial velocity எவ்வளோ? -20, not 20, it is -20. So minus of -20 divided by the time interval from 20 to 50 second is 30. So 30, which means 30 plus 20 is 50 divided by 30. So 5/3 meter per second square is average acceleration from 20 to 50 second. From 20 to 50 second, the average acceleration is 5/3. I hope this is clear. Okay? Fine. So average acceleration கேட்கும்போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய basic rule is this. Final velocity minus initial velocity divided by time taken. That's all. Clear? Fine. So let's summarize. So இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? Different types of graphs that is involved in physics. அப்புறம் அந்த கிராஃப்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும், என்ன தியரி அதுக்கு பின்னாடி இருக்குது, அந்த பார்ட்டிகல் என்ன டைப் ஆஃப் மோஷனில் இருக்குது, அங்கே யார் கான்ஸ்டன்ட், யார் வேரியபிள், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுறாங்களா, ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்டாக? நெக்ஸ்ட், இந்த கிராஃபில் இன்னும் நிறைய சம்ஸ் போடணும். ஓகேங்களா? பட் இது ஆல்மோஸ்ட் 1 hour கிராஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த கிளாஸ் வந்து நான் நிறைய தியரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு சம்மில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சம்மை நான் பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சம் போட்டேன். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது நமக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் இதோட சம்ஸ் மட்டும் ஒரு செஷனாக பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும், கிராஃபுக்கு மட்டும். ஓகேவா? ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் சி இன் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, பாய் பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சாப்டரை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மோஸ்ட்லி எல்லாரும். பட் 1 dimension சாப்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரியே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்டில் தான் எல்லா வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஓகே, இன்னும் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸ், லைவ் செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோடு சேர்த்து நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து கீழே பின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இந்த பிபிடியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.